கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி. 50 ஆண்டுகளாக ரமலான் திருநாளில் பிரியாணி தயாரித்து நண்பர்களுக்கு வழங்கிய இஸ்லாமிய குடும்பத்தினர் பெருமிதம் தெரிவிச்சிருக்காங்க. ரமலான் மாதத்துல 30 நாட்கள் நோன்பு விருந்து ரமலான் திருநாள் கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்கு. இஸ்லாமியர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் சம்பாதிக்கும் தொகையினை ஒரு பகுதியை கொடை வழங்கணும் அப்படிங்கிற மார்க்கத்துல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதனை முன்னிட்டு தங்களது நோன்பு திருநாளில் நண்பர்கள் அனைவருக்கும் பிரியாணி வழங்குவதை இஸ்லாமியர்கள் தங்களோட கடமையா செஞ்சுட்டு வராங்க. பண்டிகை கொண்டாடுற நாள்ல கூட நண்பர்களுக்கு வழங்க பிரியாணி செய்து அவர்களுக்கு கொடுப்பது அன்று வேளையில் மூழ்குகின்றனர். திருப்பூர் கல்லூரி சாலை ஐயப்பன் கோவில் வீதியைச் சேர்ந்த பாத்திமா பீவி குடும்பத்தினர் கடந்த 50 ஆண்டுகளா ரம்ஜான் பண்டிகைக்கு நண்பர்கள் உறவினர்களுக்கு பிரியாணி வழங்குவதை வழக்கமா வச்சிருக்காங்க. இதுகுறித்து பாத்திமா பீவி கூறுகையில், தனக்கு திருமணமாகி வந்தது முதல் இன்று வரையிலும் இதனை தொடர்ந்து செய்து வருவதாகவும், தனது கணவர் மட்டும் சம்பாதித்து வந்த காலத்தில் 5 கிலோ அரிசியில மட்டும் பிரியாணி செஞ்சு அதை அனைவருக்கும் கொடுத்து வந்ததாகவும், இன்று தங்களது மகள்கள் மருமகன்கள் இணைந்து 30 கிலோ அரிசியில பிரியாணி செஞ்சு 150க்கும் மேற்பட்டவர்களுக்கு பிரியாணி வழங்கி வருவதாகவும், அடுத்த ஆண்டு தனது மகன்கள் மூலம் மேலும் அதிகரித்து 40 கிலோ பிரியாணி செய்து வழங்கணும் அப்படிங்கறதா தன்னோட ஆசைன்னு தெரிவிச்சிருக்காரு. ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் தாங்கள் சம்பாதித்து எளிதில் இது தங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும், பிரியாணி என்பது உணவை கடந்து அன்பை பரிமாறும் விஷயமாக இருக்கிறதுனால மதம் கடந்த நட்பை உருவாக்குவதாகவும் மகிழ்ச்சியோட தெரிவிச்சிருக்காங்க.